டைரெக்ஷனில் இருக்குதா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வண்டியை மாட்டணும். இல்லைனா கப்ளிங் அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடும். கப்ளிங் செக் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக இருக்குது கப்ளிங்கு. இப்போ நம்ம மாட்ட போகிறோம். கப்ளிங் கேட்க போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ 2 பக்கமும் பின்னு போடணும். பின்னு போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் பின்னு போட்டாச்சு. இப்போ ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். இப்போ 2 பக்கம் பைப் போடணும். இப்போ பிபி பைப் போடுறாங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் எஃப்டி பைப் போடுறாங்க. முதல்ல வெள்ளை பைப் ஓப்பன் பண்ணணும். பைப் ஓப்பன் பண்ணிட்டு எஃப்டி வந்த அப்புறம் தான் பிபி ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷனில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜின் சைடு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் ஏறிடுச்சு. இப்போ வண்டியை மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து காற்றை எடுத்துட்டாரு. காற்றை எடுத்துட்டு விசில் பண்ணி ரெட் சிக்னல் பண்ணி காட்டினதுக்கப்புறம் 20 லிவர் கேபின்லேருந்து அதை அந்த லிவர் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ 20 லிவர் கேபின்குள்ளே வந்துட்டோம். இப்போ அங்கே இருக்க பாயிண்ட்ஸ்மேன் வந்து 17 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து லிவர் மாஸ்டர் வந்து நம்பர் 17 இருக்கக்கூடிய லிவரை வந்து புல் பண்ண போகிறாரு. இப்போ லிவர் புல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி பின்னை வந்து வெளியில் எடுத்துட்டாரு. இந்த சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ லிவர் புல் பண்ணுவார். இப்போ இவர் லிவர் புல் பண்ணிட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய லிவர் புல் பண்ண பிறகு அந்த பாயிண்ட்டை வந்து அந்த சேஃப்டி பின்னால் லாக் பண்ணிட்டாரு 17 லிவரை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றை எடுத்து போட்டு சேஃப்டி பின் மூலமாக லாக் பண்ணிவிட்டு க்ரீன் சிக்னல் வந்து கொடி காட்டுறாரு விசில் பண்ணி.